ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2026 ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அரசு வேலைக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இது ஒரு செம்ம சான்ஸ். அதனால ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, வாங்க இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2026 என்னன்னா, இது ஒரு அருமையான மத்திய அரசு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 காலி இடங்கள் மட்டும்தான் இருக்கு. என்னடா 5 இடம்தானான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஹை வேல்யூ போஸ்ட்ஸ். சரியான தகுதியும் திறமையும் இருந்தா அந்த 5ல 1 கண்டிப்பா உங்களுக்கு தான். வேலை கிடைச்சா எங்க போஸ்டிங் போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க, கரெக்டா? இதற்கான பணியிடங்கள் பாத்தீங்கன்னா பூனே, டெல்லி, அப்புறம் கொல்கத்தான்னு இந்தியாவின் முக்கிய நகரங்கள்ல அமைஞ்சிருக்கு. இது ஒரு நேஷனல் லெவல் வேலை அப்படிங்கறத இதுலயே நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன பதவிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் பி, சயின்டிஃபிக் ஆஃபீஸர், சூப்பரிண்டெண்டிங் என்ஜினியர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மாதிரி போஸ்ட்ஸ் இருக்கு. இதுக்கான சம்பளத்தை கேட்டீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. 7வது ஊதிய குழுவின்படி லெவல் 8, 10, 11ன்னு ரொம்பவே சூப்பரான சம்பள விகிதங்கள்ல தராங்க. சரி, இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்? இந்த வேலைக்கு என்ஜினியரிங் படிச்சவங்க, பிசிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். குறிப்பா மெக்கானிக்கல், சிவில், மெட்டலர்ஜி முடிச்சவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கண்டிப்பா தேவைப்படும். அதனால உங்க போஸ்ட்டுக்கு என்ன அனுபவம் கேட்டிருக்காங்கன்னு தெளிவா செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வயசு வரம்பு பத்தி பாத்திரலாம். பொதுப்பிரிவினருக்கு பதவியை பொறுத்து 33 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் லிமிட் கொடுத்திருக்காங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அரசு விதிகளின்படி வயது தளர்வுகளும் நிறையவே இருக்கு. எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருஷம் வரையிலும் சலுகைகள் தராங்க. ஓகே, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. முதல்ல கம்பைன்ட் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட், அதாவது சிஆர்டி அப்படிங்கிற எழுத்துத் தேர்வு நடக்கும். அதுல பாஸ் பண்றவங்களுக்கு டைரக்டா இன்டர்வியூ தான். எக்ஸாம் எழுத எங்கேயோ போகணும்னு அவசியம் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையிலேயே தேர்வு மையம் இருக்கு. இது போக டெல்லி, மும்பை, கொச்சின்னு இந்தியா முழுக்க 15 மையங்கள்ல இந்த எக்ஸாம் நடக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னாலே ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். பெண்கள், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கு கட்டணம் சுத்தமா கிடையாது, முற்றிலும் இலவசம். மத்தவங்களுக்கு வெறும் 25 ரூபாய் மட்டும்தான் ஃபீஸ். இதையும் நீங்க ஆன்லைன்லே ரொம்ப ஈஸியா பே பண்ணிடலாம். இப்போ விண்ணப்பம் எப்படி பண்ணணும்னா, யூபிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட் போய் ரிக்ரூட்மெண்ட் அல்லது ஓஆர்ஐ செக்ஷன் ஓபன் பண்ணணும். அதுல உங்களுக்கு தேவையான போஸ்ட்டை செலக்ட் பண்ணி, டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி, கடைசியா ஃபீஸ் கட்டி சப்மிட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், வீட்ல இருந்தே பண்ணிடலாம். தேதிகளை ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏப்ரல் 25 தேதி ஓபன் ஆகுது. லாஸ்ட் டேட் 15/05/2026. அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. கடைசி நேரத்துல சர்வர் பிஸியா இருக்கும், அதனால லேட் ஆயிடாதீங்க. உடனே அப்ளை பண்ணிடுங்க. நாம எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. இப்போ உங்களுக்கான ஒரு குவிக் குவிஸ். யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2026 அப்ளை செய்யும் லாஸ்ட் டேட் என்ன? A 10.05/2026, B 15.05/2026, C 20.05/2026. இந்த क्वेश्चनக்கு யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க பெஸ்ட் கமெண்ட்டை பின் பண்றோம். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி.